what's up guys, I'm Naveen and you are watching STUFFZ. ஸ்வெட்டிங் அப்படிங்கிறது நேச்சுரலான ஒரு விஷயம். பட் எல்லாருக்கும் அப்படி இருக்கிறது இல்லை. சில பேருக்கு வந்து ஸ்வெட்டிங் வந்து ரொம்பவே எக்ஸசிவாக இருக்கும். அதுவும் இந்த பப்ளிக் பிளேஸில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்கள விட அதிகமாகவே சில பேருக்கு ஸ்வெட்டிங் ஆகும். அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், இதை க்யூர் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுருவோம். நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டில் வந்து சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசிவாக ஸ்வெட்டிங் ஆக தான் செய்யும். ஸோ அது என்னென்ன ஃபுட்டுன்னு சொல்கிறேன். அதெல்லாம் வந்து உங்கள் ஃபுட்டில் ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், இஞ்சி அப்புறம் வெள்ளைப்பூடு, இது ரெண்டையுமே வந்து உங்களோட ஃபுட்டில் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்பைசஸ் அதிகமாக உள்ள ஃபுட்டையும் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்வெட்டிங் வந்து ரொம்பவே கம்மியாகிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். ரெண்டாவது ட்ரிங்க்ஸுக்கு வரலாம். ட்ரிங்க்ஸ் வந்து காஃபி அப்புறம் டீ, இதை வந்து அதிகமாக குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 1 டைம் அதுவே போதுமானது. 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்லாம் குடிக்காதீங்க. காஃபி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. காஃபி ஆர் டீ எது வேணாலும் ஒன்று தான். தென் வந்து ஐஸ்கிரீமும் எப்போயாச்சும் ரேராகவே சாப்பிடுங்க. எங்கேயாச்சும் இப்போ வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஐஸ்கிரீமெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஃப்ரூட்ஸ் வரலாம். ஃப்ரூட்ஸில் வந்து இந்த தண்ணி சத்து அதிகமாக உள்ள ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எங்கேயோ வெளியில் போகிறீங்க, ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்க்கோ ஏதோ ஒரு இதுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் மெலன், அந்த மாதிரி தண்ணிச்சத்து அதிகமாக உள்ள ஃப்ரூட்டெல்லாம் வந்து வீட்டில் ஃப்ரீ டைம்ஸ் ஹாலிடேஸில் இருக்கும்போது மட்டும் சாப்பிடுங்க. எங்கேயோ காலேஜ் போகும்போதோ, இல்லைனா நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்தால் ஸ்கூல் போகும்போதோ, இல்லை ஒரு ஆஃபீஸ்லேருந்து முக்கியமான மீட்டிங்கோ இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் வந்து அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் கேட்டகரி பார்ப்போம். செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா மேன்ஸ்கேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மேன்ஸ்கேப்பிங் வந்து எல்லாருமே வந்து ப்ராப்பராக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் யாருமே ப்ராப்பராக பண்றது இல்ல. என்ன அப்படின்னா உங்க பாடியில் உள்ள தேவையில்லாத அன்வான்டான ஹேரை வந்து ரிமூவ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பீட்ல உள்ள ஹேர்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா நீங்க ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரணும். கரெக்டா வந்து ஷெட்யூல் படி ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் வந்து டைம் கிடைக்கலாம் அப்படி விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிளேஸில் வந்து ஸ்வெட்டிங் ஆகிறத அவாய்ட் பண்ண முடியும். தேர்டு கேட்டகரி என்னென்னா நீங்கள் வியர் பண்ணுற அவுட்ஃபிட்டு. இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து பனியன் வியர் பண்ணுவீங்க. அந்த பனியன் வந்து எல்லாருமே வந்து ஸ்லீவ்லெஸ் பனியன் தான் வியர் பண்ணியிருப்பீங்க காட்டனில். இதிலே ஹாஃப் ஸ்லீவ் உள்ள பனியன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா கிளாத் ஸ்டோர்ஸ்லேயும் இருக்கும், இல்லைனா ஆன்லைன் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எங்கே கன்வீனியன்ட்டோ அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது வியர் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி பிளேஸில் வந்து ஸ்வெட்டிங் ஆகிறத வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். வெளியில் அதிகமாக தெரியாது, ஏன்னா காட்டன் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். அது மாதிரி அவுட்ஃபிட் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து ரொம்ப டைட்டான ஷர்ட்ஸ் வந்து வியர் பண்ணாதீங்க. மினிமம் முடிஞ்ச அளவுக்கு லூஸான ஷர்ட்ஸ் மட்டும் வியர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஷர்ட்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்வெட்டிங் ஆகிறத உங்களால் வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பனியன் வந்து ஹாஃப் ஸ்லீவ் பனியன் வியர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வியர் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக் வந்து மேக்ஸிமம் காட்டன் இல்லைனா லினன் வந்து மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அது ஸ்வெட்டிங்கை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். மற்ற இதெல்லாம் வந்து அதிகமாக உங்களுக்கு ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணனால ஸ்வெட்டிங் அதிகமாக ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ காட்டன் அப்படின்னா நல்லா வென்டிலேஷன் இருக்கும் உங்களுக்கு. அதே டயத்தில் ஸ்வெட்டிங்கை வந்து அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஸ்வெட்டிங் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து வராது. ஸோ நான் சொன்ன இந்த 3 கேட்டகரியில் தான் நீங்கள் அதிகமாக மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு கேட்டகரியில் அட்லீஸ்ட் அந்த ஃபுட்டு கேட்டகரியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து தெரியாமல் நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் நீங்கள் கரெக்டாக அந்த ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஸ்வெட்டிங் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்கள் சாப்பாட்டில் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் மேன்ஸ்கேப்பிங் ப்ராப்பராக பண்ணுங்கள். தேர்டு கேட்டகரி உங்களோட அவுட்ஃபிட், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 3மே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸ்வெட்டிங்கை நீங்களும் மற்றவங்க மாதிரி நார்மலாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். உங்களுக்கு அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகிறத கண்டிப்பாக உங்களால் க்யூர் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஸ்வெட்டிங் அதிகமாக இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் டு STUFFZ.